இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிவ் மூவ்மெண்ட். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் பார்க்க போகிறோம். ஷோல்டர் ஜாயிண்ட்ல என்னென்ன மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அப்டக்ஷன், அடக்ஷன், மீடியல் ரொட்டேஷன், லேட்டரல் ரொட்டேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷோல்டர் ஜாயிண்ட்ல வந்து ஃப்ளெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேஷண்டோட பொசிஷன் என்ன அப்படின்னா சுப்பைன் லைனில் இருக்கணும். தெரபிஸ்டோட பொசிஷன் வாக் ஸ்டாண்ட் இல்லைன்னா ஸ்ட்ரைட் ஸ்டாண்டில் இருக்கணும். ஹேண்ட் பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னா அண்டர் த ஆர்ம்ல இருந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் அண்டர் த ஆர்ம்ல இருக்கணும். ரைட் ஹேண்ட் வந்து ரிஸ்ட்டை க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ளெக்ஷன் பண்ணணும். 15 டைம்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் ஜாயிண்ட்ல எக்ஸ்டென்ஷன் மூவ்மெண்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல பேஷண்டோட பொசிஷன் என்னன்னா சைட்ல இருக்கு. தெரபிஸ்ட் வந்து சேம் ஸ்ட்ரைட் ஸ்டாண்டிங் வேணா வாக் ஸ்டாண்டிங் இருக்குன்னா இதோட ஹேண்ட் பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா பேஷண்டோட கையை வந்து தெரபிஸ்ட் கை மேலே வச்சுட்டு நம்மளோட ஷோல்டர் வந்து ஸ்டெபிலைஸ்க்காக இங்கே பிடிச்சிக்கலாம். பின்னாடி மூவ்மெண்ட் கொடுக்கறது தான் எக்ஸ்டென்ஷன். இதுவும் 10 to 15 டைம்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் ஜாயிண்டோட அப்டக்ஷன் அடக்ஷனோட மூவ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பேஷண்டோட பொசிஷன் என்னன்னா சுப்பைன் லைனில் தான் இருக்கணும். தெரபிஸ்டோட பொசிஷன் வாக் ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஸ்ட்ரைட் ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். இப்போ பண்ண போகிறது அப்டக்ஷன் அடக்ஷன் மூவ்மெண்ட். நம்ம ஹேண்ட் பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்கணும்னா ரைட் ஹேண்ட் வந்து அண்டர் த ஆர்ம்ல வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரிஸ்ட்டை க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு மேலே ஹெட்டிட்டு கொண்டு போகணும். இது வந்து அப்டக்ஷன், கீழே கொண்டு வர்றது அடக்ஷன். இது 10 to 15 டைம்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் ஜாயிண்ட்ல மீடியல் ரொட்டேஷனும் லேட்டரல் ரொட்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேஷண்டோட பொசிஷன் என்னன்னா சுப்பைன் லைனில் தான் இருக்கணும். தெரபிஸ்டோட பொசிஷன் வாக் ஸ்டாண்டிங்ல இருக்கணும் இல்லைன்னா ஸ்ட்ரைட் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். ஹேண்ட் பிளேஸ்மெண்ட் எங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து 90 டிகிரி எட்ஜ் ஆஃப் த கவுச்ல வச்சுக்கணும். நம்ம வந்து நார்மலாக ஹேண்ட் பிளேஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு மீடியல் ரொட்டேஷன், லேட்டரல் ரொட்டேஷன். மீடியல் ரொட்டேஷன் தான் முன்னாடி கொண்டு வரணும், லேட்டரல் ரொட்டேஷன் தான் பின்னாடி கொண்டு வரணும். இது 10 to 15 டைம்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எல்போ ஜாயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேஷண்டோட பொசிஷன் என்னன்னா சுப்பைன் லைனில் இருக்கணும். தெரபிஸ்டோட பொசிஷன் வாக் ஸ்டாண்டிங்ல ஸ்ட்ரைட் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். எல்போ வந்து ஹேண்ட் பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னா அண்டர் ஆர்ம்ல வந்து லெஃப்ட் ஹேண்டை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு ரிஸ்ட் வந்து நம்ம ரைட் ஹேண்டில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்ஷன் எல்போட ஃப்ளெக்ஷன் வந்து மடக்கணும். எக்ஸ்டென்ஷன் வெளியே நீட்டணும். இதேமாரி 10 to 15 டைம்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டியில் ஃபோராம் பார்க்க போகிறோம். ஃபோராமில் சுப்பினேஷன் ப்ரொடேஷன்னு 2 மூவ்மெண்ட் இருக்குது. பேஷண்டோட பொசிஷன் சுப்பைன் லைன், தெரபிஸ்டோட பொசிஷன் ஸ்ட்ரைட் ஸ்டாண்டிங் இல்லைனா வாக் ஸ்டாண்டிங். எல்போ வந்து 90 டிகிரி ஃப்ளெக்ஷனில் நம்மளோட ஃபஸ்ட்டு இந்த 2 விரலை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி கை பிடிச்ச மாதிரி பொசிஷன் பண்ணிட்டு இது வந்து சுப்பினேஷன், இது ப்ரொடேஷன் மாதிரி 10 to 15 டைம்ஸ் பண்ணணும். இப்போ வந்து அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டியில் நம்ம வந்து ரிஸ்ட் ஜாயிண்ட் பார்க்க போகிறோம். ரிஸ்ட் ஜாயிண்ட்டில் ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், ரேடியல் டிவேஷன், அல்னார் டிவேஷன் 4 மூவ்மெண்ட் இருக்குது. இப்போ ஃப்ளெக்ஷனுக்கு வந்து பேஷண்ட் பொசிஷன் வந்து சுப்பைன் லைன், தெரபிஸ்ட் பொசிஷன் வந்து வாக் ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஸ்ட்ரைட் ஸ்டாண்டிங். பேஷண்டோட எல்போ வந்து 90 டிகிரி ஃப்ளெக்ஷனில் இருக்கணும். ஃபோராமை லெஃப்ட் ஹேண்டால் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு மெட்டாகார்போஃபலஞ்சர் ஜாயிண்ட்ல வந்து இப்படி ஹோல்ட் பண்ண மாதிரி க்ளோஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். ஃப்ரண்ட்ல கொண்டு போனால் அது ஃப்ளெக்ஷன், பேக்வேர்டில் கொண்டு வந்தால் அது எக்ஸ்டென்ஷன். இதுவே இப்படி கொண்டு போனால் ரேடியல் டிவேஷன், இந்த சைட் கொண்டு வந்தால் அது அல்னார் டிவேஷன். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டையும் 10 to 15 டைம்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டியில் வந்து மெட்டாகார்போஃபலஞ்சர் ஜாயிண்டோட மூவ்மெண்ட்டும் இன்டர்ஃபலஞ்சர் ஜாயிண்டோட மூவ்மெண்ட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கு பேஷண்ட் பொசிஷன் வந்து சுப்பைன் லைன், தெரபிஸ்ட் பொசிஷன் வந்து வாக் ஸ்டாண்டிங் இல்லைனா ஸ்ட்ரைட் ஸ்டாண்டிங். இதுவுமே இந்த பொசிஷனுமே எல்போ வந்து 90 டிகிரி ஃப்ளெக்ஷனில் வச்சு மெட்டாகார்போஃபலஞ்சர் ஜாயிண்ட்ல வந்து ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன் 2 மூவ்மெண்ட் இருக்கு. அதுக்கு ரிஸ்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு இந்த 4 ஃபிங்கர்ஸையும் இப்படி க்ளோஸ் பண்ண மாதிரி பிடிச்சிக்கணும். ஃப்ரண்ட் சைடில் கொண்டு போனால் அது ஃப்ளெக்ஷன், பேக்வேர்டில் கொண்டு வந்தால் அது எக்ஸ்டென்ஷன். இது மெட்டாகார்போஃபலஞ்சர் ஜாயிண்டோட மூவ்மெண்ட். அடுத்து இதில் வந்து இன்டர்ஃபலஞ்சர் ஜாயிண்டோட மூவ்மெண்ட்டும் இருக்குது. அதுவுமே ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன் தான். அதுக்கு ஃபிங்கரை இந்த மாதிரி பிடிச்சி
மெட்டாகார்போஃபலஞ்சல் ஜாயிண்ட்ல ஹோல்ட் பண்ணி இப்படி ஃப்ளெக்ஷன் இது பண்ணா இது ப்ராக்சிமல் ஃப்ளெக்ஷன், இது வந்து எக்ஸ்டென்ஷன். அந்த மாதிரி டிஸ்டல்லையும் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் 2 மூவ்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு தம்ப்லையும் மூவ்மெண்ட் இருக்கு. தம்ப்ல வந்து ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அப்டக்ஷன், அடக்ஷன், அதுக்கப்புறமேட்டு அப்போனன்ஸ் அப்படின்னு 5 மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த தம்பை வந்து இப்படி விஸ்ட ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணோம்னா இது ஃப்ளெக்ஷன், ஃப்ரண்ட்ல கொண்டு போனோம்னா அது ஃப்ளெக்ஷன், பேக்வர்ட்ல கொண்டு வந்தா அது எக்ஸ்டென்ஷன், லேட்டரலா கொண்டு போனோம்னா அப்டக்ஷன், மீடியலா கொண்டு வந்தோம்னா அடக்ஷன். அப்போனன்ஸ்னா இந்த தம் ஃபிங்கர் வந்து இந்த பாம்ல இந்த 4 ஃபிங்கர்ஸ்க்கு முன்னாடி இப்படி டச் பண்றது தான் அப்போனன்ஸ். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டையும் 10 to 15 டைம்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம நெக்கோட மூவ்மெண்ட் பண்ண போறோம். நெக்ல வந்து ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், லேட்டரல் ஃப்ளெக்ஷன், ரொட்டேஷன் அப்படின்னு 4 மூவ்மெண்ட் இருக்கு. இதுக்கு பேஷண்ட் பொசிஷன் வந்து சுப்பைன் லைன், அவங்களோட ஹெட் வந்து கவுச்சுக்கு வெளியில இருக்கணும். பேஷண்டோட பொசிஷன் வந்து வாக் ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஸ்ட்ரைட் ஸ்டாண்டிங். இப்போ வந்து நம்மளோட ஹேண்டை இப்படி ஹோல்ட் பண்ணி அவங்க நெக்குக்கு கீழே, ஹெட்டுக்கு பேக் இந்த இடத்துல வைக்கணும். இப்படி வச்சு ஃப்ளெக்ஷன்னா ஃபார்வர்டில் கொண்டு போகணும், எக்ஸ்டென்ஷன்னா பேக்வேர்டில் கொண்டு வரணும், லேட்டரல் ஃப்ளெக்ஷன்னா இப்படி. இது லேட்டரல் ஃப்ளெக்ஷன். ரொட்டேஷன் வந்து இப்படி டர்ன் பண்ணணும். இப்படி 4 மூவ்மெண்ட் இருக்கு. இது ஒரு மூவ்மெண்ட்டையும் 10 to 15 டைம்ஸ் பண்ணணும்.